ஹலோ கைஸ், நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் மாசி பெரியசாமி கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இது போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான், நம்ம மலைகளை கடந்து போகிற மாதிரி இருக்கும். வழியும் இந்த மாதிரி தான். இந்த ஆஃப் ரோட்டில் ரொம்ப மோசமான ரோடு தான். இதில் தான் நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் இதில் தான் வந்து ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ மாசி பெரியசாமியோட அந்த அருள் வேணும்னு இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரெக் பண்ணி போய் தான் ஆகணும். ஸோ மேலே போய் பார்க்கலாம். நான் எப்படி இருக்குதுன்னு எனக்கும் தெரியல, மேலே போனால் தான் தெரியும். பார்க்கலாம் வாங்க. நான் கூட ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரெக் பண்ணி போயிடலாம், சாமியை ஈஸியாக பார்த்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ போகிற வழி எல்லாமே போக 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 பார்த்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், வழி எல்லாமே ரொம்ப கரடுமுரடாகவே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி வழியெல்லாம் நம்ம ட்ரெக் பண்ணி போய் ஆகணும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க பெரியவங்க இவங்க எல்லாமே வந்துட்டுருக்கிறத பார்க்குறேன். ஏன்னா நம்மளாலேயே இப்படி மூச்சு வாங்குது ஏறும்போது. ஸோ இவங்கெல்லாம் எப்படி ட்ரெக் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கும் ஒன்றும் புரியல. இருந்தாலும் அந்த சாமி பக்தி தான் நம்மளை வந்து மலை ஏறி சாமியை வந்து பார்க்க வைக்குது. ஹலோ காய்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னா கொல்லிமலையில் மாசி பெரியசாமி கோயிலுக்கு வந்துருக்கிறேன். ஸோ வழி பூரா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வர மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ ஒரு வழியாக மேலே கொஞ்சம் வந்தாச்சு. ஸோ சாமி கும்பிட்டு எப்படி வீடு எடுக்கணும் போய் பார்த்துட்டு எடுத்துடலாம். பாதி தூரம் வந்தாச்சு, மீதி தூரம் கடந்துட்டா நம்ம சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரலாம். ஸோ வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் யார் யார் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரீங்களோ தகுந்த மாதிரி கூப்பிட்டு வந்துடுங்க. ஓகே, ஹே காய்ஸ், ஸோ இன்னும் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல்லுலாம் இருக்குது பாருங்கள். நான் காட்டுறேன், இருங்க, மேலே போய் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து வேண்டுதலுக்காக அந்த கல் அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ வரும்போது நாமளும் அடுக்கி வைக்கலாம். ஓகே, பார்த்தீங்களா காய்ஸ், இவ்வளோ கல்லுக்கெல்லாம் இருக்குன்னு. ஸோ வரதா இருந்தால் நீங்கள் ஜாக்கிரதையாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நம்ம பெரிய சாமி பார்த்துக்கோப்பில். நீங்கள் காலையில் நேரமாக வந்தால் தான் இந்த வழி கிடக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்குங்க. இன்னும் இது மலை மேலே ஏறணும். ஸோ இதெல்லாம் வேண்டுதலுக்காக வச்ச கல்லுங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? இந்த இடத்துல இந்த பக்கமும் வழி இருக்குது, இந்த பக்கமும் வழி இருக்குது. ஸோ அங்கே இந்த பக்கம் சாமி கோயிலுக்கு போகிறவங்க இந்த சைடு வந்து வந்துட்டுருக்காங்க, போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. காய்ஸ், இந்த பாறையும் இந்த மலையும் நம்ம கடந்து ஏறினோமா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா சாமி வந்துடும். ஆனால் நான் கூட ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் பக்கமாக நம்ம ட்ரெக் பண்ணி தான் வர மாதிரி இருக்குது. ரொம்ப மோசமான சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு அமானுஷ்யமாக இருக்குது. அது பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு அட்வென்ச்சர், ஒரு த்ரில்லிங் மாதிரி ரொம்ப அப்படி ஏற்படுத்தி. ஆனால் அங்கே சாமி பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மன நிம்மதி அந்த மாதிரி இருக்குது. நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு தான் அந்த வியூவை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூவே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு பயங்கரமாக இருக்குது. சாமி பார்த்துட்டு வந்துட்ட பிறகு தான் நாங்கள் உங்களுக்கு தூரத்துலேருந்து ஒரு அவுட்லுக் வந்து இந்த கோயிலோட அவுட்லுக் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. நான் இன்னும் கருவறைக்கு போய் வீடியோ எடுக்கலை. ஸோ நான் சாமி மட்டும்தான் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப கம்பீரமாக இருக்கார் நம்ம பெரியசாமியும் கருப்பசாமியும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.